அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்ரராசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 23 பேர் காயம். பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய எம்பிக்களின் பெயர்களை வெளியிடுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சித்ரலால் பெர்னாண்டோ வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க எதிர்வரும் மே 29 வரை விளக்கமறியலில். பூசா சிறைச்சாலையிலிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட காரணம் என்ன என சட்டத்தரணி சேனக பெரேரா கேள்வி. வசதி குறைந்த பாடசாலைகளுக்கு பேருந்துகளை வழங்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் சுனில் ஹந்தினிதி தெரிவிப்பு. நாட்டில் மீண்டும் விடுதலை புலிகள் உருவாகலாம் என பிரேமலால் ஜெயசக்ர எச்சரிக்கை. தொடர்பின முதன்மை செய்திகள். நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 23 பேர் காயமடைந்துள்ளனர். நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் லபுக்கல டொப்பாஸ் பகுதியில் குருநாகலிலிருந்து பதுளை சுற்றுலா சென்று மீண்டும் நுவரெலியா வழியாக குருநாகலுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது தனியார் பேருந்து ஒன்று பிரதான வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 23 பயணிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 19 பெண்களும் 4 ஆண்களும் அடங்குவதாக நுவரெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரேமலால் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். மேலும் விபத்து நேரிட்ட போது பேருந்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் இருந்ததாகவும் இதில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர்த்து ஏனைய பயணிகளை நுவரெலியா போலீசார் பாதுகாப்பாக அழைத்து சென்று தங்குவதற்கு இடம் வழங்கி அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து ஏற்பட்டமைக்கான காரணங்கள் இதுவரை தெரியவில்லை என தெரிவிக்கும் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை கல்முனை பாண்டிருப்பு பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்முனையிலிருந்து தனது வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மீது அதே வழியாக பயணித்த கார் மோதியை விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து சம்பவத்தை அடுத்து கார் சாரதி அவ்விடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளார். விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் விபத்து சம்பவம் பதிவாகியுள்ள நிலையில் சிசிடிவி காணொலியை ஆதாரமாக கொண்டு தப்பிச் சென்ற கார் சாரதி தொடர்பில் கல்முனை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய எம்பிக்களின் பெயர்களையும் வெளியிடுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சித்ரல் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழு அங்கத்தவர்களுடன் தொடர்பு கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்களை அறிய ஆவலாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சித்ரல் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ආනන්ද විජේපාල මහත්තයා රණුවනන් දැන් ඔක්කොම පාතාල කණ්ඩායම් තමයි ඒගොල්ලෝ වැරෙන්න අනිත් සියලුම දෙනා. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் கூற்றுக்கமைய அவர் உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்களை தவிர ஏனைய அனைவரும் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கிடையே தொடர்பு கொண்டவர்கள் என்றே கருத வேண்டியுள்ளது. நாங்கள் ஆயுதங்களை கையில் ஏந்தியவர்கள் அல்ல. ஆயுதங்களை வைத்திருந்தவர்களே இன்று அவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றனர். பட்டியலுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆளும் தரப்பினர் வாய்க்கு வந்தபடி எதையாவது கூறுகின்றனர். பட்டியல் வெளியானால் பிரச்சினை தீர்ந்துவிடும். තාසයි දැනගන්න මොකද මේ අපිත් කැමති නැහැ එහෙම පාතාලත් එක්ක වැඩ කරන්න. එහෙම කවුරු හරි ඉන්නවා නම් අපි බලමු ඒක. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க எதிர்வரும் மே 29 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தங்கம் மூலம் பூசப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க விளக்கமறியலுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க எதிர்வரும் மே 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து கல்கிச பதில் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கொழும்பு கெக்பில் கிர்தி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயண பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் மோசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்சம் பெறும் அரசு தரப்பினர் அந்த பணத்தை திணைக்கள ஊழியர்களுடன் பங்கிட்டுக் கொள்கின்றனர் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசநாயக்க தெரிவித்துள்ளார். பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் பற்றிய சாக்குகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசநாயக்க தெரிவித்துள்ளார். லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணத்தை லஞ்சம் பெறுவதுடன் தொடர்புடைய அந்த திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் பங்கிட்டுக் கொள்கின்றனர். இது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தில் விசேட சோதனை நடத்தப்பட்டது. சோதனை செய்வதற்கான அனுமதியை பெற்று சோதனை இடம்பெற்ற வேளை அதிகாரி ஒருவரின் அலுவலகத்தில் 4.1 மில்லியன் ரூபாய் பணம் மீட்கப்பட்டது என லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புணர்ச்சோர் பாடசாலையின் 33வது ஆண்டு நிறைவு விழா நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன. மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புணர்ச்சோர் பாடசாலையின் 33வது ஆண்டு நிறைவு விழா இன்று பாடசாலை பிரதான மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தரிசனம் பாடசாலை ஸ்தாபகரும் தலைவருமான நாகராஜா இதயராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரதம விருந்தினராக மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் என் தனஞ்சிகன் கலந்து கொண்டார். ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டப்பட்டது. நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கல்வியியல் கல்லூரி ஓய்வுநிலை சிரேஷ்ட விரிவுரையாளர் எஸ் ஜெயக்குமார் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக தரிசனம் பாடசாலை பழைய மாணவியும் ஆசிரியருமான பிரதீபா சுதாகரன், சமூக செயற்பாட்டாளர் சிவம் வேலுப்பிள்ளை ஆகியோரும் கலந்து சிறப்பித்ததோடு தரிசனம் விழிப்புணர்ச்சோர் பாடசாலை நிர்வாக உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள், பாடசாலை பழைய மாணவர்கள், பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். அம்பாறை நெந்தவூர் ஆயுர்வேத வைத்தியசாலையால் இலவச நடமாடும் ஆயுர்வேத வைத்திய முகாம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சுதேச வைத்திய திணைக்களும் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை ஆகியவற்றின் வழிகாட்டல் அம்பாறை நெந்தவூர் ஆயுர்வேத வைத்தியசாலையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலவச நடமாடும் வைத்திய முகாம் இன்று நடைபெற்றது. நிந்தவூர் ஆயுர்வேத வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் திருமதி ஜூயல் நிகாயா தலைமையில் நடைபெற்ற வைத்திய முகாமில் கிழக்கு மாகாண சுதேச வைத்திய திணைக்களத்தின் ஆணையாளர் டாக்டர் எம் ஏ நௌஃபல் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நடமாடும் சேவையை ஆரம்பித்து வைத்தார். நீரிழிவு நோய்க்கான இரத்த பரிசோதனை மற்றும் குருதி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் வைத்திய முகாமில் கலந்து கொண்ட சகலருக்கும் இலைக்கஞ்சியும் வழங்கப்பட்டது. கல்வி மற்றும் தொழில்துறை கண்காட்சி 2025 யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமானது. கல்வி மற்றும் தொழில்துறை கண்காட்சி 2025 யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமானது. இந்த கண்காட்சி நாளை வரை நடைபெறவுள்ளது. சிஇசி உடன் இந்திய துணை தூதரகம் இணைந்து நடத்தும் இந்த கல்வி கண்காட்சியில் பல சர்வதேச கல்வி நிறுவனங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உயர்கல்வி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வது தொடர்பாக தமது ஆலோசனைகளை மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றனர். கல்வி மற்றும் தொழில்துறை கண்காட்சிக்கு டான் தொலைக்காட்சி ஊடக அனுசரணையை வழங்கி வருகின்றனர். யூனிவர்சிட்டி லைஃப்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எங்களோட யூனிவர்சிட்டி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது எங்களோட யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ், கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் அப்படியான எல்லா விஷயமே உள்ளடங்கின ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழக லைஃப்ன்றதை தான் நாங்கள் பெருசாக ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னென்னா ஒரு சின்ன பில்டிங்குக்குள்ளே ஒரு A-level ஸ்டூடெண்ட்ஸுன்ற
படிப்பு வந்து முடிஞ்சிடக்கூடாது. அதுக்காக நாங்கள் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி லைஃப் ஒன்றை கொடுக்குறதுக்காக 40 ஏக்கர் பரப்பில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த NSBM பசுமை பல்கலைக்கழக நகரம். இங்கே வந்து கம்ப்யூட்டிங், மேனேஜ்மெண்ட், சயின்ஸ், என்ஜினியரிங், அதை விட லோ சம்மந்தமான கோர்ஸுகளும் இருக்குது. UGC ஸ்ரீலங்கன் கோர்ஸுகளும் இருக்கிற அதே நேரம் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அடிப்படையில் வந்து பிளிமத் யூனிவர்சிட்டி UK, விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா, இந்த யூனிவர்சிட்டிஸோட எடியூகேஷன் அதாவது கோர்சஸும் இங்கே நாங்கள் ஸ்ரீலங்காவிலே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது. இது முடித்த உடனே அவங்க வந்து எந்த யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரிக்கு போகணுமோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த சிஸ்டம் இருக்குது. எங்களிடம் A-level மாணவர்கள், அதாவது A-level பூர்த்தி செய்தவர்கள், அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்காதவர்கள் எங்களுடைய பாடநெறிகளை தெரிவு செய்யலாம். அல்லாத போது A-level உங்களுக்கு 3 பாசஸ் இல்லை என்ற போதும் கூட உங்களுடைய O-level ரிசல்ட்ஸோடு எங்களிடம் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் செய்து எங்களுடைய UK பிளிமத் யூனிவர்சிட்டி டிகிரி அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற விக்டோரியா யூனிவர்சிட்டி டிகிரிஸை நீங்கள் தெரிவு செய்யலாம். பலவிதமான டிகிரிகள் உங்களுடைய தெரிவுக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய ஒவ்வொரு பீடங்கள்லேயும் அமைந்திருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பிஸ்னஸ் ஃபேக்கல்ட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் லா டிகிரி செய்யலாம், அக்கவுண்டிங் செய்யலாம், மேனேஜ்மெண்ட் செய்யலாம், லாஜிஸ்டிக்ஸ் செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பீடங்களிலும் வித்தியாசமான உங்களுடைய விருப்பத்துக்கான தெரிவுகளுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் இந்த பாடவிதானங்களை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். காலி பூசா சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒருவரும் அதிகாரிகள் 2 காயமடைந்துள்ளனர். காலி பூசா சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் பாதாள உலக குழுவை சேர்ந்த புருமுனா என அழைக்கப்படும் ரவீந்து ஜங்கத சில்வா கேவத் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் 2 காயமடைந்த நிலையில் ஹராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புரமுனா என்பவருக்கு எதிரான வழக்கு விசாரணையை காணொலி அழைப்பு ஊடாக மேற்கொள்வதற்கு ஆயத்தம் இடம்பெற்ற வேளை தகராறு ஏற்பட்டது. இதன்போது புரமுனா மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் 2 காயமடைந்துள்ளனர். பூசா சிறைச்சாலையிலிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட காரணம் என்கிற சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சட்டத்தரணி சேனக பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பூச பந்தனாகாரය 1999 ආරම්භ කරාට පස්සේ பூச சிறைச்சாலையில் அதி உச்ச பாதுகாப்பு வாய்ந்த சிறைச்சாலையாகவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வேறு சிறைச்சாலைகளை பார்க்கிலும் இந்த சிறைச்சாலை வேறுபட்டதாக காணப்பட வேண்டும். ஆனாலும் கூட இந்த சிறைச்சாலையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்கப்படுகின்றன. இந்த விடயம் எவ்வாறு இடம்பெறுகின்றது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இவை அனைத்திற்கும் அதிகாரிகள் சிலருக்கும் இடையில் தொடர்பு உள்ளது. அதன் காரணமாகவே இத்தகைய விடயங்கள் இடம்பெறுகின்றன. விசேட கைதிகளை வைத்திருக்கும் சிறைச்சாலையாகவே இந்த சிறைச்சாலை பார்க்கப்படுகின்றது. ஆனால் அவ்வாறாக சட்டத்திற்கு இணங்கவா அங்கு குறித்த விடயங்கள் இடம்பெறுகின்றன என வினவ விரும்புகின்றோம். අපි මේක අවස්ථාවක් කරගන්නවා. බන්ධනාගාර පද්ධතිය තුළ මේ STF එක රඟන භූමිකාව වහාම නවත්තන්න අවශ්‍ය කටයුතු කරන්න කියලා. முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் குப்பைக்கு வைக்கப்பட்ட தீ பரவியதில் கடற்படை வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார். முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் கடற்கரையில் அமைந்துள்ள கடலூர் கண்காணிப்பு கடற்படை முகாமின் குப்பைக்கு வைக்கப்பட்ட தீ கடற்படையினரால் காணிக்குள் பரவியதால் அங்கு நின்று பனிமரங்கள் இருந்து நாசமாகியுள்ளதுடன் கரையோர பகுதியில் உள்ள மீனவர் ஒருவரின் வாடியும் முற்றாக இருந்து சாம்பலாகியுள்ளது. மேலும் கடற்கரையில் மீனவர்கள் அமைத்த கொட்டில்கள் சிலவும் தீயால் இருந்து சேதமடைந்துள்ளது. இதன்போது செல்வபுரம் கடற்கரையில் நின்ற இளைஞர்கள் தீவிரமாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் வாடி முற்றுமுழுதாக இருந்த நிலையில் கடற்றொழிலாளியின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தீ விபத்தில் எரிகாய்களுக்குள்ளான கடற்படை வீரர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீ விபத்தில் சாம்பலாகிய வாடியின் உரிமையாளர் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தின் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரி பதவி விலகியுள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரி குறித்த பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தனது பதவி விலகல் கடிதத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் தனது பதவி விலகலுக்கான காரணத்தை குறிப்பிட்டுள்ளார். கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள சில அதிருப்தியான சூழலே பதவி விலகலுக்கான காரணம் என தெரியவந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி இம்தியாஸ் பாக்கிர் மக்கார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சகல பதவிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். கட்சி மறுசீரமைப்பு மற்றும் எதிர்காலம் தொடர்பில் தன்னால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்தும் தலைமைத்துவத்தினால் கரிசனை கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார். அவர் இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தார். நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பதுளை மாவட்ட தலைவரும் பண்டாமரவெளி தொகுதி அமைப்பாளருமான ஜமீந்த விஜயசிறி குறித்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அவரது பதவி விலகல் எதிர்க்கட்சித் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரி பதவி விலகியுள்ளார். பாடசாலைகளுக்கு பேருந்துகளை வழங்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் சுனில் ஹந்தனேத்தி தெரிவித்துள்ளார். வசதி குறைந்த பாடசாலைகளுக்கு பேருந்துகளை நன்கொடையாக வழங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தனேத்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ලංකා අශෝක් ලේලන් ආයතනය අපේ කර්මාන්ත අමාත්‍යාංශය යටතේ තියෙන ලංකා ලේලන්ඩ් ආයතනයේම සහායක ඒකාබද්ධ එකට වැඩ කරන සමාගමක්. லங்கா அசோக் லேலன் நிறுவனம் மற்றும் லங்கா லேலன் நிறுவனம் மற்றும் கைத்தொழில் அமைச்சு ஆகியன இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த வகையில் எம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து பாடசாலைகளுக்கும் பேருந்துகள் இல்லாத மற்றும் போக்குவரத்து வசதிகள் அற்ற நிலை காணப்படுகின்றது. இந்நிலையில் மாணவர்கள் போட்டி நிகழ்ச்சிக்கோ ஏனைய செயற்பாடுகளுக்கோ செல்லும் போது போக்குவரத்து சார் சிக்கல் நிலைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆகவே கைத்தொழில் அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சும் இணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நன்கொடையாக வழங்க எதிர்பார்த்துள்ளோம். அதேபோன்று இலத்திரனியல் பேருந்துகளையும் நாட்டிற்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். நாட்டின் வாகன உற்பத்தி நிறுவனத்துடன் ஊடாகவே இந்த வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த வகையில் குறித்த நிறுவனம் கைத்தொழில் அமைச்சுடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்றோம். 100%ක්ම ශ්‍රී ලංකාවේ නිෂ්පාදනය කරන වාහන තියෙනවා. முஸ்லிம் பாடசாலை விடுமுறையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹஜ் பெருநாள் முஸ்லிம் பாடசாலை விடுமுறையை திருத்தம் செய்வதன் காரணமாக எதிர்வரும் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் பாடசாலைகள் நடைபெறும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. முஸ்லிம் பக்தர்களின் ஹஜ் பெருநாள் ஈதுல் அல்லா ஜின் 7ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 6 மற்றும் 9ஆம் தேதி திங்கட்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை விடுமுறைக்காக இம்மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் இடம்பெற வேண்டும். 2025 பாடசாலை ஆண்டில் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை இம்மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமாகும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த பெருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை உபயக்காரர்களிடம் காலாஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை உபயக்காரர்களுக்கான காலாஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து திருநெல்வேலி வெள்ளிப்பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதனை தொடர்ந்து திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் மரபுடையவர்களுக்கான காலாஞ்சி எடுத்து செல்லப்பட்ட திருநெல்வேலி கென்னடி வீதியில் உள்ள சண்முகநாதன் கபிலின் குடும்பத்தினரிடம் கையளிக்கப்பட்டது. திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா எதிர்வரும் மே 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பில் உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு காத்தன்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையின் 1985 கல்வி பொதுத்தராதர சாதாரண வகுப்பு, 1988 கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பு பழைய மாணவர்களுடைய ஏற்பாட்டில் 2024 வருடத்தின் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் மருத்துவ, வர்த்தகம், கலை போன்ற துறைகளில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். SIK பலனூர் ரஹ்மான் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட நீதிபதி HM முகமது பாசில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் மகளிர் அரபு கல்லூரி கல்வி பணிப்பாளர் MMM மன்சூர் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். அம்பாறை அக்கரை பற்றில் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர் மீது வல்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அம்பாறை அக்கரை பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆலியடி வேம்பு திருநாவுக்கரசு வித்தியாலய அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வாழ்வெட்டு தாக்குதல் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பயிற்சி செயலமர்வு தொடர்பில் தகவல் வழங்க சென்ற போதே வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த அதிபரும் ஆசிரியரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் மீண்டும் விடுதலை புலிகள் உருவாகலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடு தற்போதைய நிலையிலேயே தொடர்ந்து பயணிக்குமானால் தமிழீழ விடுதலை புலிகள் தலை தாங்குவதை தடுக்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பாதுகாப்பு தரப்பினர் உயிர் தியாகம் செய்து யுத்தத்தை நிறைவு செய்தனர். அதற்காக பாடுபட்ட ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என தற்போது கூறுகின்றனர். இது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். யுத்தத்தை நிறைவு செய்த ராணுவ வீரர்களுக்கு தற்போது அபகீர்த்தி ஏற்பட்டுள்ளது. நாடு தற்போது இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளது. දැන් අපි දැන් මේ යන විදියට දැන් මන්ත්‍රීවරු දැන් දානවා කියලා කිව්වනේ බර ගහන්න නේද? ඉතින් මම දන්නේ එහෙම දේශපාලනේ කරන්න මම හිතන්නේ මේ රටේ දැන් ඔහොම ගියොත් එම් ගොඩක් අය බය වෙනවා. ඉතින් මම හිතන්නේ එහෙම බිය නොවී ඉතින් ඉස්සරහට යන්න අපි කටයුතු කරනවා. මොකද අපිට පක්ෂයක් හැටියට පොජ්ජන පෙරමුණ අපේ පක්ෂයේ ඉදිරියට ගෙන යන්න අපි අපේ වගකීමක්. ඒක தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை கனடாவின் டொரண்டோ நகரில் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை கனடாவின் டொரண்டோ நகரில் அமைப்பதற்கான தீர்மானம் டொரண்டோ நகர சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸ்கார்பரோ தென்மேற்கு தொகுதி நகரசபை உறுப்பினர் பார்த்திக் ககர்வேல் இந்த தீர்மானத்தை முன்வைத்தார். டொரண்டோவின் தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் சமூகத்துடன் இணைந்து டொரண்டோ நகரசபை பணியாற்ற இந்த தீர்மானம் கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை நகரசபை உறுப்பினர் ஜோஸ் மெட்ரோ வழிமொழிந்தார். தனது தீர்மானத்தை டொரண்டோ நகரசபை ஏகமனதாக நிறைவேற்றியதால் பெருமை கொள்வதாக வாக்கெடுப்பின் முடிவில் பார்த்திக் ககர்வேல் தெரிவித்தார். இந்த தீர்மானத்தை ஏகமனதாக ஆதரித்த நகர முதல்வர் ஒலிவியா சோ உட்பட ஏனைய நகரசபை உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இந்த நினைவகம் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை ஒருபோதும் மறைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் என பார்த்திக் ககர்வேல் நம்பிக்கை தெரிவித்தார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிக அளவில் வசிக்கும் ஸ்கார்பரோவில் இந்த நினைவகம் அமையுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறிய மற்றும் நடுத்தர அளவு கைத்தொழில் அபிவிருத்தி தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. நாட்டின் சிறிய மற்றும் நடுத்தர அளவு கைத்தொழிலாளர்களை முன்னேற்றுவதற்காக கைத்தொழில் அமைச்சு மேற்கொள்ளும் திட்டங்கள் தொடர்பாக மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக ஆசிய உற்பத்தி திறன் அமைச்சின் பொதுச் செயலாளர் கலாநிதி இந்திரா பிரதான சிங்கவிற்கு தெரிவித்தார். அண்மையில் நாட்டில் வருகை தந்த ஆசிய உற்பத்தி திறன் அமைப்பின் பொதுச் செயலாளர் சிறிய மற்றும் நடுத்தர அளவு தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்தும் நோக்கில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சினால் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் கம்பஹா மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முன்னோடி திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பாக கண்டறிவதற்காக கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
பெசல் ராஜபக்சவை எதிர்வரும் நவம்பர் மாதம் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மாத்தறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் உள்ள முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவை எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மாத்தறை நீதவான் அருண புத்ததாச உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 500 லட்சம் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி மாத்தறை பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றை வாங்கியமை தொடர்பில் பெசல் ராஜபக்ஷ உட்பட 4 எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் மன்றில் ஆஜராகிய நிலையில் பெசல் ராஜபக்ஷவும் அவரது மனைவியின் சகோதரியான அயோமா கலபதி என்பவரும் மன்றில் ஆஜராகவில்லை. மன்றில் ஆஜரான சட்டத்தரணி பெசல் ராஜபக்ஷவுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் மே மாதம் 23ஆம் தேதி வரை மாத்திரமே வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் பெசல் ராஜபக்ச மண்ணில் ஆஜராகவில்லை. இதனால் பெசல் ராஜபக்சவின் பிணையை ரத்து செய்து அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பெசல் ராஜபக்ச சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணி பெசல் ராஜபக்ஷ இலங்கைக்கு வருவதற்காக கடந்த 18 மற்றும் 19ஆம் தேதிக்கு விமான பயணச்சீட்டை முன்பதிவு செய்திருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் கதிரையிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்ததால் 6 மாத காலத்திற்கு விமானத்தில் பயணிக்கக்கூடாது என மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர் என தெரிவித்தார். இந்த நிலையில் பெசல் ராஜபக்ஷவின் மருத்துவ அறிக்கையை பரிசீலித்த நீதவான் அவரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக கண்காட்சியை மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக கண்காட்சி யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இன்று 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் புத்தகங்களை ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கடந்த 21ஆம் தேதி கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த புத்தக கண்காட்சியை மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருவதுடன் பலர் புத்தகங்களை வாங்கி செல்வதையும் காண முடிகிறது. இங்கு சிறப்பு விலைக்கழிவுகளில் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. குறித்த கண்காட்சி நாளை வரை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரை கண்காட்சியை பார்வையிட முடியும். கண்காட்சிக்கு டான் தொலைக்காட்சி நிறுவனமான ஊடக அனுசரணையை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு அனிச்சம் குழுமமும் கிழக்கு குயர் ஒன்றியமும் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றை மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்திருந்தன. பன்முகத்தன்மை நமது பலம், சமத்துவம் நம் அனைவரினதும் உரிமை எனும் துணைப்பொருளில் அனிச்சம் குழுமம் மற்றும் கிழக்கு குயர் ஒன்றியம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று மட்டக்களப்பு நகரில் நடைபெற்றது. இதில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அசீஸ் உட்பட சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் பங்கேற்றனர். சுயமரியாதை மாதமாக ஜூன் மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அனைவரது உரிமைகளையும் மதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டதுடன் தாகசாந்தி நிகழ்வும் இடம்பெற்றதாம். மட்டக்களப்பில் நடைபெறுகின்ற இன்றைய நிகழ்வானது அனைவருக்கும் சுயமரியாதை, சமத்துவம், சுதந்திரம் என்ற அடிப்படை இப்படியான நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 1996ஆம் ஆண்டின் 21ஆம் இலக்க ஆணைக்குழு சட்டத்துக்கு அமைவாக சட்ட திருத்தங்கள் மற்றும் ஏனைய விடயங்களை கையாளுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றதன் காரணமாக முக்கியமாக அனைவரும் சமத்துவம் என்ற அடிப்படையில் இந்த மனித பிரிவினர் சுய கௌரவத்துடனும் மதியாரிடமும் வாழ வேண்டுமாக இருந்தால் அனைவருக்கும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மனித குலத்திற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வொன்று இன்று பரவலாக ஏற்பாடு செய்யப்பட்டது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் முதல் முறையாக மட்டக்களப்பில் அனிச்சன் குழுவால் வந்துட்டு நாங்கள் ப்ரைட் ஈவெண்ட், அதாவது வானவில் பெருமிதம் வந்துட்டு நாங்கள் கொண்டாடுறோம். ஸோ இது வந்துட்டு எங்களுடைய சமூக மக்களுக்குரிய உரிமைகளையும் அடுத்த சமாதானத்தையும் எடுத்துக்கொள்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் வந்துட்டு இது செய்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து மனிதர்கள் தான், எல்லாரும் மதிக்கப்படுதல் வேண்டும். அதே நேரத்தில் எல்லாரோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படுதல் வேண்டும். இன்றைய காலத்தில் இந்த நாட்டில் வந்து நடக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், இல்லை பல பிரச்சனைகளாக இருக்கும், வன்முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் எதிராகவும் அடுத்தது வந்து எல்லாரும் உரிமைகளுக்கு ஆதரவாகவும் எல்லாரும் சமத்துவத்துக்கு ஆதரவாகவும் நாங்கள் இந்த ப்ரைட் விழா வந்து ஒரு தாகசாந்தி நிகழ்வின் மூலமாக நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம்.
தொற்றா நோய் தொடர்பில் அம்பாறை கல்முனை ஆதார வைத்தியசாலையால் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அம்பாறை கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் தொற்றா நோய்களுக்கு எதிரான விழிப்புணர்வு சைக்கிள் சவாரி இன்று நடைபெற்றது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சுகுணன் தலைமையில் நடைபெற்ற சைக்கிள் சவாரியில் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இருந்து ஆரம்பித்து களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை வரை சென்று மீண்டும் கல்முனை வைத்தியசாலையை சைக்கிள் சவாரி வந்தடைந்தது. நீரிழிவு, உயர் குருதி அழுத்தம், கொலஸ்ட்ரால், இருதய நோய், சிறுநீரக கோளாறு போன்ற தொற்றா நோய்களின் தாக்கங்கள் தொடர்பில் விழிப்புணர்வை ஊட்டும் வகையில் விழிப்புணர்வு நடவடிக்கை அமைந்திருந்தது. வரி விதிப்பு குறித்து கலந்துரையாடி இலங்கையின் பிரதிநிதிகள் குழு வாஷிங்டனுக்கு விஜயம் செய்ய உள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் அடிப்படையில் வாஷிங்டன் டிசியில் நடைபெறும் வரி விதிப்பு தொடர்பான கலந்துரையாடல்களில் இலங்கை தூதுக்குழு பங்கேற்க உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நோக்கமாக கொண்ட இரண்டாவது நேரடி சந்திப்பு இதுவாகும். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் மற்றும் இலங்கையின் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு இடையில் நடைபெற்ற பலகட்ட இணையவழி கலந்துரையாடல்கள் மூலம் இந்த நேரடி சந்திப்பிற்கு தேவையான பின்னணி உருவாக்கப்பட்டதுடன் இது பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இரு நாடுகளினதும் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றது. தற்போதைய பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வழிகளை ஆராய்தல் மற்றும் இலங்கைக்கு நன்மை பயக்கும் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள இந்த கலந்துரையாடலூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்திற்கு முன்னதாக நாட்டின் நலன்கள் நன்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் உயர்மட்ட அதிகாரிகள் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்வரும் பேச்சுவார்த்தைகளில் நல்ல பலன்களை எட்டுவதற்கு கவனம் செலுத்த வேண்டியதன் பொருளாதார உத்திகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரியபெருமா, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KMM சிறிவர்த்தனம், வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KA விமலேந்திர ராஜா, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கலங்கவா, சட்டம் அதிபர் திணைக்களத்தை பிரதித்துவப்படுத்தி நிர்மல் விக்னேஸ்வரன் மற்றும் வெளிநாட்டு தலைவர்கள் அமைச்சை பிரதித்துவப்படுத்தி தர்ஷன பிரேரா ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். முக்கிய குற்றவாளியான பாதாள உலக குழு உறுப்பினர் ஹெகல் பத்ர பத்மேவுக்கு 2 கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுத்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு போலி தகவல்களை வழங்கி தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளியான பாதாள உலக குழு உறுப்பினர் ஹெகல் பத்ர பத்மேவுக்கு 2 கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுத்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 32 மற்றும் 51 வயதுடைய சந்தேக நபர்களை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு மோசடியாக வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஹெகல் பத்ர பத்மே 2014 வழங்கப்பட்ட கடவுச்சீட்டை பயன்படுத்தி 2021 நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் வெளிநாட்டில் இருந்தபோது தனது புகைப்படம் மற்றும் விவரங்களை மோசடியாக வழங்கி 2024 புதிய கடவுச்சீட்டை பெற்றுள்ளார். அத்துடன் அவர் 2025 தனது புகைப்படங்களுடன் வேறு 2 பேர்களில் 2 கடவுச்சீட்டுகளையும் பெற்றுள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் மே 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மண்புணி தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பன்னாரியாவளி கிராமத்தில் இளைஞர்கள் கழகத்திற்கு புதிய நிர்வாகத்தினர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கழகத்தின் புதிய நிர்வாக தெரிவு நேற்று நடாத்தப்பட்டது. புதிய நிர்வாக தெரிவுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு பங்களிப்பு செய்த இளைஞர் கழக உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன.
நிகழ்வில் பண்டாரியா வெளி நாமக்கல் வித்தியாலய அதிபர் வானா சுப்பிரமணியம், இளைஞர்களுக்கு சேவைகள் மன்ற மாவட்ட தொழில் வழிகாட்டல் சிரேஷ்ட உத்தியோகத்தர் முகமது ரம்சி, மண்முனி தென்மேற்கு பிரதேச செயலக இளைஞர் சேவை உத்தியோகத்தர் கேனா ஜிவபிரகாஷ் உட்பட கிராம நலன் விரும்பிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பண்டாரியா வெளி கிராம இளைஞர் கழக புதிய நிர்வாகத்தினரது ஆரம்ப பணியாக நாமக்கல் வித்தியாலய வளாகத்தில் சிரமதான பணியும் மரநடுகையும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி சமூக மேம்பாட்டுக்கான இளைஞர் கழகத்தின் பொதுக்கூட்டம் காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இளைஞர் பிரகடனம் செய்யப்பட்டதுடன் கடந்த பொதுக்கூட்டறிக்கையும் வாசிக்கப்பட்டது. கூட்டத்தில் புதிய நிர்வாக சபையும் தெரிவு செய்யப்பட்டது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித் தலைமையில் காத்தான்குடி பிரதேச இளைஞர் சேவை உத்தியோகத்தர் இர்ஷாத் அலியின் நெறிப்படுத்தலுடன் நடைபெற்ற கூட்டத்தில் காத்தான்குடி சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் ஹாரிஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கிராம சேவையாளர் பிரிவுகளில் இளைஞர் கழகங்களை மறுசீரமைக்கும் ஆரம்ப நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மாசார் பொதுநோக்கு மண்டபத்தில் வளர்மதி விளையாட்டுக் கழக இளைஞர் கழக உறுப்பினர் கானா வினோஜன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது இளைஞர் கழகங்கள் மறுசீரமைக்கப்பட்டு புதிய நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்டன. இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட காணி பிரிவிற்கான மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ், பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் தானா ஜெயசீலன், கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் சேவை மன்ற உதவி பணிப்பாளர் ஐயண்ணா தவேந்திரன், கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுர்த்தி உத்தியோகத்தர், பிரதேச சபை உறுப்பினர்கள், இளைஞர் கழக உத்தியோகத்தர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், கிராம மட்ட அமைப்புகள், இளைஞர் கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நாடளாவிய ரீதியில் நேற்று இடம்பெற்ற சோதனையின் போது போதைப் பொருளுடன் 475 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருளுடன் 475 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஹெரோயின் போதைப் பொருளுடன் 178 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 131 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 158 பேரும், மதன மோதக போதைப் பொருளுடன் 3 பேரும், கஞ்சா செடிகளுடன் 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 208 கிராம் 870 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும், 289 கிராம் 962 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 1 கிலோ 118 கிராம் 761 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும், 26 கிராம் 400 மில்லிகிராம் மதன மோதக போதைப் பொருளும், 9072 கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீசாரால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 57 லிட்டர் கசிப்புடன் 25 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 4 கேரள கஞ்சாவுடன் 8 பேரும், சட்டவிரோத சிகரெட்டுடன் 1 உட்பட வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 4 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹர்பலா, கல்லடி, புதிய காத்தான்குடி, தாளங்குடா, கிரான்குளம் ஆகிய பகுதிகளிலேயே திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் மாட்டிறைச்சியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுமதியின்றி ஒரு தொகை மாட்டிறைச்சியை முச்சக்கர வண்டியில் மருதங்கேணி புதுக்காட்டு வீதியூடாக செம்பியன்பற்று பகுதிக்கு கொண்டு செல்ல முயற்சித்த வேளை மருதங்கேணி போலீசாரால் மருதங்கேணி பொதுச்சந்தை முன்பாக இன்று காலை 10 மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் நாகர்கோவிலை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் ஊடக பிரிவால் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யட்டியாந்தோட்டையை சேர்ந்த 31 வயதுடையவர் என தெரியவருகிறது. கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்பான வர்த்தக வாணிப செய்திகள். சினோபிக் நிறுவனம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் கைகோர்த்துள்ளது.
சினோபெக் நிறுவனமானது கிளீன் ஸ்ரீலங்கா துணைப்பொருளான தினத்தை வெற்றிகரமாக அண்மையில் நடத்தியதாம். நாவலவில் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட டெல்லி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இது தொடர்பில் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய சினோபெக் என்ற லங்கன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய பொது மேலாளர் வாங்காவை நீண்டகால கூட்டாண்மைகளை உருவாக்குவதற்கும் அதன் நிலைய வளமைப்பு மூலம் நேர்மறையான மாற்றத்தை வழங்குவதற்கும் நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். சினோபெக் எரிபொருள் நிரப்பு நிலையம் என்பது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான ஒரு இடமாக மட்டும் இருக்கக்கூடாது என்றும் நாங்கள் நம்புகின்றோம். அது முற்பகுதியில் நுழையும் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் சுத்தமான, பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான சூழலை வழங்க வேண்டும். இதனால் தான் பொதுமக்கள், எங்கள் டீலர் பங்காளர்கள் மற்றும் எங்கள் நிறுவனத்திற்கிடையேயான தொடர்பை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட சினோபெக் திறந்த தினத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த நிகழ்வின் மூலம் அதிக வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதையும் இலங்கை முழுவதும் உட்கட்டமைப்பு தரங்களை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை எதிரொலிப்பதையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். இதனை அடுத்து கருத்துரைத்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி சினோபெக்கின் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சியின் முக்கியத்துவம் குறித்தும் தனது முன்னோக்கை பகிர்ந்து கொண்டார். இலங்கையின் எரிபொருள் நிலையங்களை நவீனமயப்படுத்துவதன் சினோபெக் செய்து வரும் தொடர்ச்சியான முதலீடு நமது தேசிய முன்னுரிமைகளுடன் ஆழமாக எதிரொலிக்கின்றது. சுத்தமான இலங்கை திறந்த நாள் அனைத்து இலங்கையர்களுக்கும் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான எரிசக்தி நிலப்பரப்பை உருவாக்குவதில் பொது தனியார் கூட்டாண்மையின் மதிப்பை நிரூபிக்கின்றது. சினோபெக் நிலைய ஊழியர்களும் சிறப்பு வாடிக்கையாளர் சேவையை பயிற்சியை பெற்றுள்ளனர். இப்போது தொடர்ச்சியான மதிப்பீட்டு மற்றும் திறன் மேம்பாடு திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளனர். கடந்த காலத்தில் தொழில்துறை வளர்ச்சிக்கான கட்டமைக்கப்பட்ட வாய்ப்புகளை குறைவாக இருந்தால் அவர்கள் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்ட ஒரு முயற்சி இது. வாடிக்கையாளர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட நிலையம் வரும் நிரப்புதலை விட அதிகமான பிற சேவைகளையும் வழங்குகின்றது. இந்த நிகழ்வில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, இலங்கைக்கான சீன தூதரகத்தின் தலைவர் குய் கேகுங் மற்றும் மேற்கு மாகாண ஆளுநர் ஹனீப் ஜுதப் மற்றும் தூய்மை இலங்கை திட்டத்தை பிரதித்துவப்படுத்தி ஜனாதிபதியின் சிரேஷ்ட கூடுதல் செயலாளர் JMRD அபோன்ஷ் மற்றும் ஜனாதிபதியின் கூடுதல் செயலாளர் பொறியியலாளர் SB திசுகீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.